ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மஹாஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம அரிசியும் பருப்பும் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் பருப்பும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். நீங்கள் இந்த ரெசிப்பியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா ரெசிபி சூப்பராக வரும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய குக்கிங் ஆயிலில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ குருமிளகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இதோட ஒரு 4 வெந்தயத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. சைடில் நான் அப்படியே தக்காளி கட் பண்ணி முடிச்சிடுறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ரெசிபிக்கு பூண்டு தான் தட்டி போடணும். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கிறதுனால இஞ்சியோடு சேர்த்து போட்டுக்கலான்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கட்டும். அந்த பேஸ்ட்டோட ஸ்மெல்லு போனால் போதும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அரிசியும் பருப்பும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். 3/4 கிளாஸ் அரிசியும் 1/2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக பருப்பும் எடுத்திருக்கேன். இது ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். ஒரு ஆள் 2 வேளைக்கு சாப்பிட்லாம். இன்றைக்கி எனக்கு மட்டும் தான் குக் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அளவு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியும் பருப்புலேயும் இருக்க தண்ணியை நல்லா கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு பார்க்கலாம். தக்காளி சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சாம்பாருக்கெல்லாம் சேர்க்க இல்லையா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், அதுதான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு சைட் டிஷ்ஷாக வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் வாழைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம விசில் வைக்கும் போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சைடில். இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் நல்லா குழஞ்சி வரட்டும். வதக்கி விட்டுக்கோங்க, அடி பிடிக்காமல். நான் இன்றைக்கி காலையில் எதுவுமே குக் பண்ணல. பழைய சாதத்தில் தயிரும் உப்பும் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இதுதான் காலையில் சாப்பாடாக எடுத்துக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஊருக்கு போயிருக்காங்க. எனக்கு மட்டும்தான் சமைக்கணுன்றதுனால நான் எதுவுமே குக் பண்ணல. நம்ம மட்டும் தனியாக இருந்தால் என்னங்க குக் பண்ணி சாப்பிட தோணும். 2 பேர் இருந்தால் வச்சு எதனா சமைக்கலாம். சரி, வாங்க நம்ம ரெசிபியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி பருப்பெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் சேர்த்துருக்க 3/4 கிளாஸ் அரிசிக்கும் 1/2 கிளாஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க பருப்புக்கும் 2.5 கிளாஸ் தண்ணி கரெக்டாக இருக்கும். எப்போவுமே அரிசி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு 2 மடங்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு பத்தலை, அதனால உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம விசில் வச்சுட்டோம். இது 3 விசில் வரட்டும். இப்போ 3 விசில் 4 விசில் வச்சுக்கோங்க, அப்புறம் பார்க்கலாம். இப்போ வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு நேற்று அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இருக்குது, அந்த எண்ணெயை வச்சுருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் லிட்டு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ லிட்டு போட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழித்து திறந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 3 விசில் வந்துடுச்சு. இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சமைக்கும் போது எண்ணெய்லாம் தெரிச்சிருச்சுன்னா யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் இப்படி தான், ஏதாவது எண்ணெய் தெரிச்சிருச்சுன்னா உடனே தொடச்சிடணும். அந்த மாதிரி தொடச்சி அடிப்பட்டது தான் இது. இது ஆபத்துன்னு தெரியும், இருந்தாலும் துடைக்கணும். நம்ம கை சும்மா இருக்காது, அங்கே போயிட்டே இருக்கும். இப்போ இதை திறந்து விட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணி சமைச்சிக்கோங்க. இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும். நான் தண்ணி தெளித்து வேக வச்சுட்டேன். கொஞ்சம் எனக்கு எண்ணெய் வேணான்றதுனால நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டேன். இப்போ ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. நம்ம சேர்த்த தண்ணி இதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். அடி பிடிக்காமல் சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.